மகத்துவமானவளே. Respected teachers and my dear friends, today we are here to speak few words about Read to Succeed. Readers are leaders. A famous quote reminds us that books shape powerful mind. தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டும் என்பது பல்லாண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் கூறி சென்ற முதுமொழி ஆகும். இம்முதுமொழிக்கு பொருந்தியவாறே அமைகிறது வாசிப்பு பழக்கம். வாசிப்பது வெறும் சொற்கள் அல்ல, அது வாழ்க்கையின் வரைபடம். Reading helps us to dream big and achieve goal. It improves vocabulary, imagination and confidence. Reading empowers us with knowledge and wisdom. Books are more than printed words. They are silent teachers, lifelong companions and guiding lights. As Dr. APJ Abdul Kalam beautifully said, learning gives creativity, creativity leads to thinking, thinking provides knowledge, and knowledge makes you great. Reading is the first step in this chain of greatness. நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் கொள்கைப்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி, அறப்படி, பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி, இறந்து தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி, புற பொருள்படி நல்லபடி, புக புக படிப்படியாய் புலமை வருமேன் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி தீமை வந்திடுமே மறுபடி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி என்று வாசிப்பின் அருமையை கூறுகிறார் புரட்சி கவிஞர் பாவேந்தர். படிக்க படிக்க அது படிக்கட்டுகளாக மாறும் என்று நாம் அனுபவத்தில் உணர்வோம். வரலாற்று பக்கங்களை புரட்டினால் புத்தகங்களால் தங்கள் வாழ்வின் பாதையை கண்டறிந்தவர்கள் அதிகம் என உணரலாம். சிறை வைக்கப்பட்ட போது சிறைச்சாலையில் நெப்போலியன் 3000 புத்தகங்களை வைத்திருந்தார். குட்டையான நெப்போலியன் புத்தகம் படித்ததனால் வாழ்வில் உயர்ந்தவரானார். பாரசீகத்தில் இருந்து இந்தியா வரை படையெடுத்த மாவீரன் அலெக்சாண்டருக்கு உலகை சுற்றி வரும் ஆசை வர காரணம் ஓமரின் இலியன், ஒடிசியின் நூல்கள். தன்னுடைய அப்பாவின் புத்தகங்கள் தான் சர் சி.வி. ராமனின் விஞ்ஞானியாகியது. தூக்கு மேடைக்கு செல்லும் கடைசி நிமிடத்தில் கூட கொஞ்சம் பொறுங்கள், புரட்சியாளனுடன் பேசிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு பகத்சிங் படித்த கடைசி புத்தகம் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் சீவக சிந்தாமணி என்ற புத்தகத்தை படித்த பிறகுதான் ஓவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தாவானார். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 10 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று சொன்னார் மகாத்மா காந்தியடிகள். அறிவை விரிவு செய் என்றார் பாரதி. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவன் தலை சிறந்த நண்பன் என்று சொன்னார் ஆபிரகாம் லிங்கன். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளை எல்லாம் செல்ல விரும்புகிறீர்களா? ஒரு நூலகத்திற்குள் செல் என்று சொன்னார் டெஸ்கார்ட். போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு என்று சொன்னார் இங்கர்சால். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தகம் வாசிப்பு. புத்தகம் வாசித்ததனால் வாழ்வில் உயர்ந்தவர்கள் நிறைய பேர். Every successful person from scientist to leader has one habit is common. They read. Reading daily keeps the mind sharp and ideas fresh. When you read, you start to dream big, set goals and work towards them. 8 புத்தகங்களை எழுதி எண்ணற்ற இளம் சிறார்களை வாசிப்பை நேசிக்க செய்த நேசமும் பாசமும் நிறைந்த என் பள்ளி தலைமை அருட்சகோதரரை வணங்கி, வாசிப்பு வெற்றிக்கு வழிகாட்டும். வாசிப்பவன் வளர்வான், வாசிக்காதவன் வாடுவான். வாசிப்போம், அறிவை பெருக்குவோம், வளத்தை பெறுவோம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. உடையவளே